ஆப்பிள், அதனால வந்து பச்சை கலர்லேயே இருக்குது. இது வந்து கொஞ்சம் புளிப்பாக இருந்தது, ஆனால் நல்லா கிறிஸ்பாக இருந்தது, நல்லா இருந்தது, டேஸ்ட் நல்லா இருந்தது. நான் வந்து கொஞ்சம் கலர் வந்ததுக்கப்புறமா பறிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு மரத்தில் விட்டு வச்சுருந்தேன். இது வந்து கலர் வந்திருக்கே அப்படின்னு சொல்லிட்டு திருப்பி பார்த்தா ஏதோ கடிச்சு வச்சுருக்கு. அதில் வந்து இப்போ எறும்பு போய் எல்லா ஜூஸையும் எடுத்துகிட்டு இருக்கு. இது வந்து ரெட் கலர் ஆப்பிள், ஆனால் வந்து இன்னும் ஃபுல்லாக ரெட் ஆகலை. நம்ம கஷ்டப்பட்டு கிராஃப்டிங் பண்ணி இவ்வளோ நாள் கட்டி காப்பாற்றினது எல்லாத்தையும் அப்படியே புரட்டி போட்டிருக்கு புயல். இனி இந்த சீசனுக்கு வர பண்ண முடியாது, நம்ம இனி அடுத்த வருஷம் தான் பண்ண முடியும், வெயிட் பண்ணணும். எவ்வளோ நல்ல வாசனையாக இருக்குது பாருங்க. இப்போ தான் அழகாக பிடிச்சிட்டு இருக்கு ஃப்ரெஷ் இஞ்சி. இதில் ஊறுகாயெல்லாம் போட்டால் சூப்பராக இருக்கும். Smells like sweet potato. ஸ்வீட் பொட்டேட்டோவா? இஞ்சிடா இது. It smells like it. சரி, நான் மீதியை வந்து எப்படியாச்சும் காப்பாற்ற முடியுமான்னு பார்க்குறேன். ஏன்னா இதெல்லாம் வந்து ரொம்ப சின்னதாக தான் இருக்குது, இன்னும் கொஞ்ச நாள் ஆகும். க்ரீன் ஹவுஸில் வந்து சீத்தாப்பழம் காய்ச்சிருக்கு, 3 சீத்தாப்பழம் இவ்வளோ பெருசாக இருக்குது. காமிக்கிறேன், இங்கே இருக்குது பாருங்க. சீத்தாப்பழம். பறிச்சிடாதடா பறிச்சிடாதடா பறிச்சிடாதடா. இப்போ பறிக்கலாம், அப்புறம் காய் இது காய். இதுதான் வந்து இருக்கிறதுல பெருசு. தங்கம் பறிச்சிடாத தங்கம். அது இதில் அதிசயம் வந்து நான் நினச்சி இந்த பேனல்லாம் கழட்டு போயிடும்னு. போட்டது யாரு? டேடியா? போடாதே அம்மா. அம்மாவும் அப்பாவும். இந்த மாதுளை பழமும் அப்படிதான், எல்லாத்தையும் அப்படியே சாய்ச்சி வச்சிருக்கு. முள்ளு எவ்வளோ நிறைய காய்ச்சிருந்தது, பெருசாயிட்டே வருது. வாழை மரத்தை வந்து அப்படி அவ்வளோ காற்று அடிச்சதுல வந்து எல்லா இலையுமே இந்த மாதிரி ஆயிடுச்சு. ஒன்று கூட யூஸ் பண்ண முடியாமல் பண்ணி வச்சிருக்கு. சேதங்கள். ஆமாடா, கரும்பு எல்லாத்தையும் கவுத்திருக்கு. கொஞ்சம் அப்படியே நீளமாக நெட்டையாக நிற்கிறது எல்லாத்தையுமே வந்து சாய்ச்சிடுச்சு. கரும்பெல்லாம் அப்படியே விழுந்த மாதிரி ஆயிடுச்சு. அப்படியே